தேவையில்லாம தூக்கி போடுறது நம்மத சாப்பாடுக்கு தேவையான இலையை வந்து சாப்பிடுறது நம்மத சாப்பிட்டு வந்து இலையை தூக்கி போடுறது நம்மத இப்ப தேவைக்கு பழகிட்டு தேவையில்லாம தூக்கி போடுறது ஆமா எல்லாமே மனுஷன் இப்ப உங்க காலம் இப்படி தேவைக்கு பழகிட்டு தேவையில்லாம தூக்கி போடுறீங்க அந்த சரி எனக்கு கிடையாது அப்புறம் என்ன கடைசி வரைக்கும் உயிரை கூட கொடுப்போம் ஒரு கடிகாரம் ஓடிட்டே இருக்கு சரி ஓடுற கடிகாரத்தை வீட்டுல வச்சிருப்பீங்க ஆமா ஓடுற கடிகாரத்தை நெட்டு வச்சு என்ன பண்ணுவீங்க பேட்டரி கட்டைய மாத்தானே கட்டை இப்ப கிடைக்கல என்ன பண்ணுவீங்க கட்டை வந்து சும்மா தூக்கிக்கிறேன் இப்ப வெறும் உங்க நல்லா இருக்கும் இடத்த மறைக்கிறது தூக்கி போடுவோம் இடத்து கீழே ஓட்டுறோம் அப்ப இடத்த மறைக்கிற எதா இருந்தாலும் கீழே ஓட்டணும் இப்ப நீங்க நிக்கிறீங்கல்ல ஆமா பின்னால அந்த இடத்த நீங்க மறைச்சு நிக்கிறீங்க மறைக்காம நிக்கிறீங்க அப்ப பின்னாடி மறைச்சா நிக்கிறேன் அப்ப நீங்க மறைச்சு நிக்கிறனால நீங்க தெரியாம தான் நிக்கிறீங்க ஆமா ஓடாம மறைச்சா இருக்கீங்க ஆமா தூக்கி போடலாமா தூக்கி போட்டு தெருவுல தெரியுது அப்புறம் தப்பு இல்லாம தூக்கி போட்டு அடே அப்பா தெரியாம பப்புடு தானே கிள்ளிக்கிறியோ நான் அப்படி நினைக்காதீங்க நீங்க நல்லா நீங்க தெரிஞ்சுக்காங்க இந்த பூலகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சுருங்க சொல்லி பெருங்க விளை வைக்கலாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன விஷயத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லி ஆமா புரிய வைக்கலாம் புரிய வைக்கலாம் முகத்துல இருக்கு பத்து வந்தேன் எடுக்கணும் படி நடத்துவே நடக்கணும் சொன்ன அட்டை பொருந்தும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு சிங்க குட்டி இப்படி பேசுறேன் இத பேசுவேன் படிச்சிருக்கேன் பேசுவேன் வெறும் வார்த்தை தலைக்கு வந்ததுன்னு தலைப்பாகோட போச்சுன்னு அடுத்த வரைக்கும் எப்படி நீங்க சொல்றீங்க தெரியுமா படிச்சிருக்கேன் பேசுவேன் படிச்சாலும் நீங்க சொல்றீங்க எதை கூட கேளுங்க ஒரு விஷயத்தை பேசுவா படிக்காம சொல்ல முடியுமா இன்னும் கூட கேளுங்க சொல்றேன் அப்ப நீங்க பேசுங்க முகத்துல எடுக்கணும் சும்மா கிடந்த தங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி இப்படி சொல்றேன் தங்க கட்டி படிச்சாங்க வெறும் வரியா சும்மா கிடந்த சங்கன்னு நான் சொன்னேன் என்ன சொல்றேன் ஊதி கெடுத்தானா ஆண்டி அடுத்த வரையும் தெரிய வந்தீங்க அடுத்த வரையும் தெரியும் சொல்றேன் எங்க தெரியாதுன்னு சொல்ல முடியுமா தெரியாத ஆளு நீங்க எதை கேட்டாலும் பேசுறது சும்மா தான் நிற்பேன் ஆனா நான் கேட்ட கவிதைக்கு அப்படி படக்குன்னு பதில் சொல்ல எப்படி சொல்றீங்க படிச்சிருக்கேன் படிப்பேன் ஏன்னா படிக்காத பேச முடியுமா ஆக நீங்க படிச்சா பேசுறீங்க பேசுறேன் படிக்கணும் பேச மாட்டீங்க முடியாது படிச்சுட்டு பேசுறேன் படிச்சிருக்கேன் பேசுறேன் ஆனா நீ எல்லாம் சோச்சாத்துன்னு அப்படி பேசுறியான்னு கேட்கிறேன் இல்ல கொஞ்சமாவது வெக்கம் தான் இப்படி பேசியா கேக்குறேன் எதுக்கு கொஞ்சம் கூட உங்க புத்தி இல்ல இல்ல ரோஸ் இல்ல நீங்க ஏன்டா வர நீ எதுக்கு தானே வர கேட்டா பதில் சொல்லு பதில் சொல்லாம என்ன கூந்தல்கானியா வரல அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஒருத்தன் முடிச்சு கட்டி இருந்தான்னு வச்சுக்கவே அவரை நிப்பாட்டி வச்சு நான் கேட்பேன் ஆனா உன்னைய கேட்க முடியுமா படிச்சாதா தங்க வாத்தியா தங்கமான நன்றி எப்படி படிச்சிருக்கீங்களே கையா அப்படி அப்படிங்கல நீங்க சொல்லியா சும்மா கிடந்த தங்க ஒரு கருத்தான ஆண்டி தங்க கட்டிடா என் தங்க கட்டி 4 தடவை கேட்கலாம் 3 தடவை கேட்கலாம் ஆனா எத்தனை முறை கேட்டாலும் பதட்டம் இல்லாம ரொம்ப பக்குவமா பேசக்கூடிய விஷயத்த சொல்லியே நீ சாதாரண ஆளா ஆம்பளை சிங்கம்டா ஆம்பளை சிங்கம் என் சிங்கம் என் சிங்கம் என் சிங்க 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 என் சிங்கம் எந்த ஊருக்கு நீங்க போற ஊருக்கே அசிங்க கேவலம் எதுக்கு தானே நீங்க போற நீ ஏன்டா போற வார்த்தை தலைந்து வரீங்க குப்பரை படுத்துக்கிறீங்க 4 புத்தகத்தை படிச்சாங்க எதுக்கு நீ வர்ற ஏன்டா நீ வர்ற பேசுறா பேசி பேசுகின்ற பேசாம நிக்கிறவனை பார்த்து நான் கேட்கலாம் வெங்கராஸ் நான் கேட்கலாம் ஆனா உங்களை போல 4000 புத்தகத்தை படிச்சு விட்டு 4000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி எடுத்துற ஒரு பெரிய மனுஷன் நான் பேச முடியுமா தங்கராசு டேய் வாத்தியார் நீ சொல்ற படிச்சாலும் சும்மா கிடந்த தங்க ஊதி கெடுத்தான ஆண்டி எத்தனை தடவை கேட்கிறேன் எனக்கு எத்தனை முறை கேட்டாலும் அதே நேரத்தில் சொல்லி எப்படி சொல்ற நியாயமா நாடுறா நீ நியாயமானாது தங்கராசு சத்தியம் சொல்றேன் நீ இந்த மேடைக்கு வந்திருக்கீன்னா சரித்திரம் 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 என் சரித்திரமே என்ன சரித்திரமே என்ன சரித்திரமே வாயில நல்ல வார்த்தை எந்த ஊருக்கு போகாத என்ன பிடிச்ச அட்ட சரித்திரமே என்ன பிடிச்ச சரித்திரமே என்ன சரித்திரம் பண்ண அன்னைக்கு சின்ன கொடுத்து முத்தம் வாங்கி கொடுத்துருப்பியா இல்ல படிப்பு சொல்லி என்னடா நீ இவனை சரித்திரம் வெக்கமே என்ன வெக்கமே உனக்கு இல்ல என்னடா எதிர்த்து பேசுற அப்படின்னு கோபப்பட்டு நேத்து வந்து அடிச்சேன் உதச்சேன் ஆனா உங்களை போல பக்குவமான மனுஷன் பேச முடியுமா தங்கராசு தங்கராசு வாத்தியார் நீ சொல்ற பாப்போம் படிச்சாலே பேசுவீல இப்ப சொல்றா இப்ப சொல்லு சும்மா கிடந்த சங்க மயத்தை புடுங்கினான் அத்தத்தை கோபப்பட்ட மருந்தை குடிச்சிருவானே மருந்தை குடிப்பானே நான் மருந்தை குடிக்க ஏன் சம்பளத்தை நீ நோட்டிக்கு போதுக்க நான் வாடு 10 மணி கட்டி அந்த லூசு மண்டு லொக்கு ஆடி பொம்பளை போட்டு ஏன் சம்பளத்தை நீ நோட்டிக்கு போதுக்க ஒரு விஷயம் பேச தெரிஞ்சா பேசுங்க ஓயாம சும்மா கிடந்த சும்மா அதை ஊதிட்டாங்கல்ல அப்படி போட்டு கும்பிட்டு கோபப்படாத சுத்தமா பிடிக்காது ஆனா செஞ்ச தப்புக்கு காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு இதுல விழுந்து ஏன் குச்சதார எடுத்து உனக்கு இந்த ஆசாரியோ காலைல விழுவாங்க எதுக்கியா என்ன சொன்னாலும் ஆம்பளை மாதிரி ஏன் கோபப்படுற எதுக்கு நீ கோபப்படுற நான் தப்பா பேசிப்பேனா ஆம்பளை மாதிரி கோபப்படுறேனா அப்ப நான் பொம்பளையா அப்படி எங்க நீங்க பேசுறீங்க என்ன அதன வார்த்தையில உள்குத்து குத்துறிய ஆம்பளை மாதிரி கோவப்படுறா அப்ப நான் ஆம்பளை கிடையாது பேசாதீங்க நான் ஆம்பளை புள்ள தான் புரியுது நான் ஒத்துக்கிறேன் நானே உலகத்துல ஆம்பளை பேச ரொம்ப பொருத்தமான ஒரே ஆள் நீங்க அத ஒத்துக்கிறேன் ஆம்பளை பேச நல்லா போட்டுருக்கேன் ஆம்பளை புள்ள
அப்புறம் ஆம்பளை வேஷம் போடுவாங்க. ஆம்பளை வேஷம் நல்லா போட்டுருக்கலாம். பொம்பளை வேஷம் அப்புறம் போட்டு வந்தேன். இப்ப ஆம்பளை புள்ள. அது எனக்கு தெரியுதுடா. ஆம்பளை வேஷம் நல்லா போட்டுக்கன்னு சொல்றேன். ஆம்பளை அப்படி ஆம்பளை என்னன்னு அப்படி புரியாம பேசுறீங்க. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? என்ன ஒரு எலிக்கு வேஷம் போட்டோம்னா எலி வேஷம், ஒரு புலிக்கு வேஷம் போட்டா புலி வேஷம், ஒரு நாய்க்கு வேஷம் போட்டோம்னா நாய் வேஷம். நீங்க ஆம்பளை தானே, வேஷம் தானே போட்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஆம்பளை வேஷம் போட்டிருக்கனால ஆம்பளை வேஷம் நல்லா இருக்கு. இது என்ன குத்தம் இருக்கு? நான் தப்பா பேசிட்டேனா இல்ல தப்பா பேசுறானா? நீ குதர்க்கமா பேசி குழப்பிடுங்க. உங்க பேச்சு முத தெளிவா இருக்கணும். நம்ம சாமியாரு என்ன பூலகத்துல எல்லாம் இருந்த ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தாப்ல. இந்த சாமியார் என்ன வெளியில அப்படியே போயிட்டே இருக்க. நம்ம கையில என்ன ஒண்ணு ஒரு சங்கு ஒண்ணு வச்சிருப்பாப்ல. ஆமா, சங்கு ஒண்ணு ஊதிட்டு போல சாமியார் வருவான்ல. அப்படின்னு இந்த நாளோடைய ஆண்டி தரமா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆண்டி ஒருத்தர் கையில சங்க ஊதிக்கிட்டு ஊர்ல அப்படி யாசகம் கட்டு வீடுகளில் போடக்கூடிய சோதத்தினே வந்திருக்காப்ல. அந்த ஊருக்குள்ள மந்தையில படுத்துக்கிற வீட்டுக்கு சங்க ஊத ஆக வந்துட்டாரியா. சங்க ஊதிக்கிட்டு சாமியார் சோத்தை போட்டு அனுப்புகடின்னு வீடு வீடு ஊத்தி வளர்க்கறத வழக்கம் இருந்திருக்கு. இதை ஒரு திருடை ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தானா. திருடை ரொம்ப நாளா பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஏன் சும்மா அப்படி சங்க ஊதிக்கிட்டு வீடு வீடுக்கு பிச்சை வாங்கி சாப்பிட்டு இதனால உனக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? இதனால உனக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ற வேலைக்கு வந்தீங்கன்னா உனக்கு 5000 10,000 போட்டு தரேன்னு ஒரு திருடை வேலைக்கு கூப்பிட. திருடை வேலைக்கு கூப்பிட கூப்பிட்ட திருடன்னு உனக்கு தெரியாது. சரி 5000 10,000 கிடைக்கிற போக சொல்லி சாமியார் சங்க கொண்டுகிட்டு வெளியே போயிட்டாப்ல. கூட போனா ஆட்டு மந்தை ஓட்டுப்பாங்கல்ல. ஆமா, அந்த வயக்காடுகள்ல அப்படி ஆட்டு மந்தை 12 மணிக்கு இந்த திருடை என்ன பண்ண அப்படியே தாங்க எடுத்த ஒரு ஆட்டை போட்டுக்கிட்டு சாமியார் எடுத்த ஒரு ஆட்டை தூக்கி வைக்க, ஆட்டை தூக்கி வச்சோட இந்த ஆடு புதுசாக ஆளை கண்டு கத்த ஆரம்பிச்சிருக்கு. கத்த ஆரம்பிச்சோம் திருடை சுதாரிச்சுக்கிட்டேன். சாமியாரை பார்த்து ஆடு கத்துது சங்க புடியான்னு சொல்ல. சங்கப்புடி இவன் கையில உள்ள சங்க எடுத்துக்கிட்டு ஆட்டு சங்க விட்டுட்டு பூடு முடிச்சிட்டான். ஆட்டுக்காரை உரிச்சா மட்டும் எடுத்து உரி உருன்னு உரிச்சே விட்டான். அப்பதான் சொன்ன சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி இருக்கா இல்லையா? இருக்கு தப்பா பேச முடியுமா? ஆனா நீ பேசுறது புள்ள குழப்பவாதியாக இருக்கு. நான் தவறா பேசக்கூடிய முதல்ல ஒரு வார்த்தை பேசுறாலும் வரைக்கும் நான் பேசக்கூடிய பேச்சு எல்லாருக்கும் புரிய மாதிரி தான் பேசுவேன். நீங்க குழப்பமா யாரு சொன்னா? நீங்க புரியாம தான் பேசிக்கிறீங்க. வந்ததுல இருந்து அப்ப உங்களுக்கு எல்லாமே புரிய முடியுங்க. நீங்க நானும் இல்ல, இங்க பாக்குறவங்களுக்குமே சரி சில விஷயங்களை புரியுற மாதிரி பேசினாதான் புரியும். அப்ப உங்களுக்கு எல்லாமே புரியாது. நீங்க புரியுற மாதிரி பேசுறது எங்களுக்கு புரியும். அப்ப உனக்கு புரியுற மாதிரி பேசிடுவா. உனக்கு புரியுற மாதிரி தெல்ல தெளிவா இந்த இடத்துல நான் சொல்றேன். புரியா மட்டும் பேசுங்களே. ஒரு ஊர்ல தூரே இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரையில்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனாலாம். எப்படி தூர் இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டா? புரியுதா? தூர் இல்லாம இப்படியா குடம்? புரியுதா? புரியுதாங்க? புரியுது நினைக்கிறேன். சரி, தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரையில்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போக, அங்க காரே இல்லாத மாடு தேரே இல்லாத புள்ள மயிரத கண்ணே இல்லாத வேட பார்த்து கையால ஆட்ட சொல்ல அவனும் எடுத்து அடிச்சான். அது மாடு மேல படாம மாடு வயிற்றுக்குள்ள குட்டி மேல விட்டு அந்த குட்டி செத்து போச்சு. மாடு வளர்த்துக்கிச்சு. அந்த குட்டியோட தோலை உரிச்சு கால் இல்லாத தலையில காய போட்டிருக்காங்க. அதை கருத்தே இல்லாத பருந்து கொத்திக்கிட்டு போக, அதை காலே இல்லாத விரட்டிக்கிட்டு போக, வடியில கிட்ட கண்டகத்தின் முள்ளு கால் வழியா குத்தி தலைவலியா வெளியே வர. ஆமாங்க, புரியுதா? அதை இப்படிப்பட்ட ஆளுக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லி வைத்தியத்தை போனா நம்மளால ஆற வேற அரச வேற புங்க வேற புருஷ வேற இந்த நாடு வேறையும் கைவிடாம புடுங்கி உடக்க விடாம இடிச்சு தங்கராசு நாக்கு போடாம நக்குடான்னு. நாக்கு போடாம எப்படி நக்குவ? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியும்ல? அப்பதான் வைத்தியர் ஆகா இப்படிப்பட்ட வைத்தியர் சொல்லிட்டாரு, அளவு முறை தெரியாம போச்சு, நம்ம வைத்தியத்தை போய் கேட்போம் சொல்லி வைத்தியரை நீங்க சொன்ன மாதிரி நக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா எந்த வேலைக்கு எப்படி நக்கணும்னு கேட்க. அப்பதான் கைத்தியர் சொன்னா அப்படியா கையில போட்டு ஊத்திக்கடா காலையில இவ்வளவு நக்கு. எவ்வளவு அளவு? ஓ, மதியானம் அவள நக்க. சரி, சாயந்தரம் எவ்வளவு வேணா நக்க. புருஷன்கார என்ன குளத்துக்க சொல்லிட்டோம். ஆகா இப்படிப்பட்ட வைத்தியருக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்லி அடியே இல்லாத படி எடுத்து ஓட்ட காசு அளந்து அச்சே இல்லாத வண்டியில ஏற்றி வண்டி ஓட்ட குருடை வழிகாட்ட வண்டி வாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சான். குருடை வழிகாட்ட போயிட்டே இருந்துச்சான். இதை கேட்கும் போது எப்படி இருக்கு? சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தோம்னா சுத்தாத வானம் கூட சுத்திர பூமி கூட சுத்தம். புரியுதா? புரியலையா? உங்க அதை மயத்தை புடுங்கின மாதிரி இருக்கு. ஏதாவது புரியுதா? எத்தனை புரியுதா? அது நாக்கே படாம நக்கமா என்னையா உன் கணக்கு? இப்ப உனக்கு புரியல, தப்பு இல்ல. உனக்கு புரியுற மாதிரி தெல்ல தெளிவா ரொம்ப சிறப்பா இப்ப நான் சொல்ல கேட்டுக்கிறேன். இப்ப பல விஷயம் பல பேருக்கு புரியாது, ஆனா உங்களுக்கு புரியும். ரோட்டு கடையில ரொம்ப வெயில் அதிகமான கூடு கடையெல்லாம் போட்டுருப்பாங்கல்ல. ஆமா, இன்னைக்கு பைபாஸ் ஓரத்துல எல்லாம் கூடு கடை போட்டுருப்பாங்க. உங்க சித்தப்பு கூடு இருக்கா? கூடு கூடுசாமி யார் உனக்கு வேணும்? மாமா தானே? மாமா வேணுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மாமா கூடு இருக்காப்லயே இந்த கூடை கூப்பிட்டு கூடு குடிக்க கூடா போயிருக்கேன். சரி, போனியா? போனேன். எப்படி போன? கூடை கூப்பிட்டு கூடை குடிக்க கூடா போயிருக்கேன்.
உனக்கு வாக்கப்பட்டு நான் முடிக்கிறேன். தெளிவான ஆதியா. இப்ப கூட கூட்டிக்கிட்டு கூட போயிருக்கு. ரொம்ப கூலா போயிருக்கு. இப்ப போனில போன இடத்துல 2 கூடு போட்டிருப்பாங்க. என்னென்ன கூடு? எல்லா இடத்துலயுமே 2 கூடு இருக்கும். ஒண்ணு கேப்ப கூடு, ஒண்ணு கம்ம கூடு இருக்கும். இப்ப நீங்க கடைக்காரத்த போய் கம்மம் கூடு கேட்கறீங்க. கேட்டீங்களா? ஆமா, கேட்டதான் கொடுப்பாரு. கம்மம் கூடு கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சிட்டு. குடிச்சது என்ன கூடு? கம்மம் கூடு. கேப்ப இல்ல, கம்மம் கூடு இல்லங்க, கேப்பன்னு. கம்மம் கூடு. கம்மம் கூடுதாயா? ஆமா. கேப்பல்ல? ஆமா, கம்மம் கூட கேப்ப கேட்டானே கொடுப்பாப்புல. அப்ப குடிச்சது கம்மம் கூடு. அதான் கேப்ப. ஆமா, கேப்ப. கேப்பன்னா அப்ப கம்மம் கூடு இல்ல. குடிச்சது கம்மம் கூடு, அது தெரியுது. ஆனா கேப்ப. காசை கொடுத்தீங்களா? கொடுத்து. கடைக்காரர் வாங்கினாரா? வாங்கினாரு. என்ன கூடு கொடுத்தாரு? கம்மம் கூடு. கம்மம் கூடு யார்கிட்ட கொடுத்தாரு? என்கிட்ட கொடுத்தாரு. அப்ப நீங்க குடிச்சது கம்மம் கூடு. கேப்ப. கம்மம் கூடு. கேப்பையா? கம்மம் கூடு கேட்டா தானே கொடுப்பாரு. கேப்பையா கேட்க மாட்டீங்க? அது கேப்ப. காசை கொடுத்து கேப்பில்ல? கேப்ப. கேப்ப தானே? அந்தாங்க கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. குடிச்சது கம்மம் கூடு. கேப்ப. ஆமா, கேப்ப. அப்ப கேப்ப கொடுத்துருக்க, கம்மம் கூடு இல்ல. எப்படியோ ஒரு நடிகர் ஊர விட்டு போறப்ப லூசாத்தான் போவேன். கிட்டத்தட்ட நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய ரூபத்துல ஒரு நடிகர் வேஷம் போட்டீங்களே, இந்த நடிகர் கதாபாத்திரத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நடிகருடைய இந்த வேஷம் நடிகர் வேஷம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இதா 10 தாண்டி 11 ஆயிடுச்சு. நம்ம இருக்கிறது நாடகத்துல. ஆமா. இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில ஒரு சீரியல் கட்டுறாங்கல்ல, அது என்ன துறை? சின்னத்திரை. சின்னத்திரை. அதுக்கு மேல இருக்குது அதுக்கு பெரிய திரை. பெரிய திரை, வெள்ளித்திரை. வெள்ளித்திரை. இப்ப நாடகத்துறை, அதுக்கு மேல சின்னத்திரை, அதுக்கு மேல வெள்ளித்திரை. நான் கிழவன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஆமா. ஓம் சிவோகம். ஆமா.